ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரியமான கருப்பு உளுந்து வச்சு எப்படி கஞ்சி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தில் நிறைய புரதச்சத்து இருக்குது. தசைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கருப்பு உளுந்தை அடிக்கடி நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, எலும்புகள் குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு இடுப்பு எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த கருப்பு உளுந்தை வாரத்தில் 2-3 முறை எந்த விதத்துலையாவது எடுத்துக்கணும். குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது கருப்பு உளுந்தில் கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். அந்த கஞ்சியை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். பல ஆரோக்கியங்களை அள்ளித்தரும் கருப்பு உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து முதல் நாள் இரவே 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த கருப்பு உளுந்தை நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உளுந்தை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து செய்யும் போது கஞ்சி 10-15 நிமிஷத்துள்ள ரெடி ஆகிடும். ஆனால் பாரம்பரியமாக செய்யணுன்னா உளுந்தை எடுத்து வடைக்கு ஆட்டுற மாதிரி நல்ல மைய ஆட்டின பிறகு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து நிறைய தண்ணியும் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் கிண்டி எடுக்க. உளுந்து நல்லா கொதித்து நல்லா வெந்து வரும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வீடே மணக்கும். அந்த அளவுக்கு ருசியாகவும் இருக்கும் உளுந்தங்கஞ்சி. இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடியை போட்டு வெயிட்டையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 சவுண்டும் வந்துருச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உளுந்து நல்ல மைய வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல மைய வெந்திருக்கு. இப்போ உளுந்தில் இருக்க தண்ணியை நல்லா முதல்ல வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் உளுந்தோட சத்துக்கள் எல்லாம் நிறையா இருக்கும். அதனால் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதை கஞ்சி காய்ச்சும் போது இதே தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த உளுந்தை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உளுந்து சூடாக இருக்குது. இது நல்லா சூடு ஆறணுன்னு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதே ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். ஆட்டி வச்சுருக்க உளுந்தை சேர்த்துக்கோங்க. அதோட வடித்து வச்சுருக்க உளுந்து தண்ணியவும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்த பிறகு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சா சரியாக இருக்கும். ஏற்கனவே உளுந்து நல்லா வெந்திருக்கு. அதனால 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சா சரியாக இருக்கும். இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் 2ஆம் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி, பனங்கற்கண்டு, அப்படி இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பட்டி சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிராமத்து சுவையில் பாரம்பரியமான கருப்பு உளுந்து கஞ்சி சட்டுன்னு 10-15 நிமிஷத்துக்கு ரெடி பண்ணிட்டோம். காலையில் இட்லி தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி கஞ்சியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி குடிச்சிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஆரோக்கியமான ரெசிபீஸ், குறிப்பாக புரதச்சத்து நிறைந்த ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலையில் கஞ்சியை குடிக்கிறனால குழந்தைகள் மட்டும் இல்லை, நம்ம மாதிரி தாய்மார்களுக்கு கூட ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். 50 வயதுக்கு பிறகு நம்மளோட எலும்புகள் ரொம்ப வீக் ஆகிடும். அந்த மாதிரி வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உளுந்த கஞ்சியை வாரத்தில் 2-3 முறை அவங்களுக்கு செய்யும் போதே நம்மளும் இந்த கஞ்சியை எடுத்து குடிக்கிறனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த காலத்தில் நம்ம அம்மாமாரும் சரி, நம்ம பாட்டிமாரும் சரி, இந்த மாதிரி உளுந்தில் நல்லா களி கிண்டி சாப்பிட்டாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கஞ்சி நல்லா காய்ச்சி குடித்தாங்க. இந்த மாதிரி செய்கிறனால அவங்களோட எலும்புகள் நல்ல உறுதியாக இருந்துச்சு. அதனால் நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உளுந்த கஞ்சியை சின்ன வயசுலேயே நம்ம பழக்கிட்டா அவங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. குழந்தைகளோட ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் மறக்காமல் வாரத்தில் 2-3 முறை குழந்தைங்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.